எம்ஜிஆர் கழக நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.எம். வீரப்பன் வயது மூப்பு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. மறைந்த முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அமைச்சராக பதவி வகித்த ஆர்.எம். வீரப்பன் 1996ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து வெளியேறி எம்ஜிஆர் கழகம் என்ற புதிய கட்சியை நிறுவினார். வயது மூப்பு காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த ஆர்.எம். வீரப்பன் வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக தனது 98வது வயதில் நேற்று காலமானார். எம்ஜிஆரின் வலதுகரம் என்று அறியப்பட்ட ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆரின் தாயார் சத்யாவின் பெயரில் சத்யா மூவிஸ் எனும் திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி ஏராளமான படங்களை தயாரித்தார். எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாக்காரன், இதயக்கனி, ரஜினிகாந்த் நடித்த பாட்ஷா, மூன்று முகம், கமல்ஹாசன் நடித்த காக்கி சட்டை, காதல் பரிசு உள்ளிட்ட பல படங்களை ஆர்.எம். வீரப்பன் தயாரித்துள்ளார். ஆர்.எம். வீரப்பன் மறைவை அடுத்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் குறிப்பில் எம்ஜிஆரின் மனசாட்சியாகவும் நிழலாகவும் கருதப்பட்ட ஆளுமையாக அரசியலில் பலம் வந்தவர் எனவும் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன் என்று கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, வி.கே. சசிகலா உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆர்.எம். வீரப்பனின் உடலுக்கு அரசியல் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் அஞ்சலி செலுத்தினர். ஆர்.எம். வீரப்பன் முழு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மறைந்தவர் என ரஜினிகாந்த் கூறினார். என்னுடைய ஆர்மியுடைய நட்பு மிக ஆழமானது, உணர்ச்சிகரமானது, ஒரு புனிதமானது. அவர் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது வாழ்நாளில் நான் அவரை நான் மறக்கவே முடியாது. வாழ்க்கை அனுபவத்தை ஆர்.எம்.வி தனக்கு வழங்கியிருப்பதாக கமல்ஹாசன் தெரிவித்தார். அவருடைய பயணங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் ஞானம் எனக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று ஆர்.எம். வீரப்பன் கடைசியாக வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற பாடுபட வேண்டுமென தனது எம்ஜிஆர் கழக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். மறைந்த ஆர்.எம். வீரப்பனின் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.